இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷ் ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸாக எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒரு டேரக்டர் தான் வந்து மீட் பண்ணார். ஸோ அப்போது சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில் அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே வந்து அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் வந்து பேசியிருந்தேன். பட் ஐ கம் பேக் டு தட் லேட்டர். முதல் நன்றி நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி வந்து. ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஓபிஸ். ஸோ நான் ஃபஸ்ட் ஆகாஷ் கிட்ட கேட்டேன் யார் வந்துட்டு நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே வந்து மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நான் சொன்ன மாதிரி கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோம்னு பேசிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தை அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதை வந்து காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் வந்து கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் வந்து நிறைய போர்ஷன்ஸ் அவரும் வந்து ஷூட் பண்ணார். இந்த படம் வந்துட்டு ஷூட் நடந்ததே வந்துட்டு ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா, சரி இந்த சீன் பர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே வந்துட்டு ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில் கொடுப்பாங்க. இல்லை இங்கே இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், வேர் வி கான் அவுட் ஆஃப் மீட்டர். நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு படமாக ஆகின எடிட்டர் பிரதீப்க்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் தி எடிட் டேபிள். அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜே, நான் டப் பண்ண ஃபுட்டேஜே வந்து 4 hour ஃபுட்டேஜை நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமாக ரிலீஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், டயலாக் ரைட்டர், சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் வந்து ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு வந்து டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்லலாம், அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவார். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்களா சார்? என்கிட்ட வந்துட்டு 5 song இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்து 7வது வந்து படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் 6வது நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தோம், ஹைதராபாத்தில் தான் இருந்தோம். அப்போ வந்து இன்னும் 2 song வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் வந்து இந்த இதயா பாட்டு வந்து கம்போஸ் பண்ணோம். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்டே வந்து நியூயார்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதயா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் தமிழ் சாங் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங்கு, இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே வந்து ரீரெக்கார்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதயமே அப்படின்னு சொல்லி. அந்த பட்டான் பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதயா வந்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு இதயமே அந்த சோனில் போயிட்டேன். ஸோ ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இப்போ வந்து ஐ ஷுட் தேங்க் தமன் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் வந்து படம் ஸ்டோரியெல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்கு அங்கே, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவார் அப்படின்னு சொன்னார். செட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருப்பார். சரி, நாங்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்து, அஃப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கிவிங் பாயிண்ட்ஸ். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும்னு நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் பண்ணுறாரு, ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருக்காரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார்.
ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்தில் சமன் சார் வந்து ஹீஸ் பின் a huge சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தால் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் கமல் சார். ஹீஸ் ஒர்க் really ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரவானில் போய் மியூசிக்கை போட்டு வருவார். அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் him as an actor as well. சூப்பராக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டராக தெரியும், பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.